நல்லா சொல்லலாம். இந்த முறை 2026ல் கண்டிப்பா சொல்றேன். சட்டசபை தொங்கு சட்டசபை தான். வேற என்ன அதான் அப்படி அமையுமானால் என்ன முடிவு எடுப்பாங்க? முடிவு என்ன எடுப்பாங்க? புதுசா ஒரு ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆளுநர் தான் பதவி பிரமாணம் பண்ணுவாரு. இந்த ஆளுநர் என்ன முடிவு எடுக்குதோ அத வச்சு தான் நம்மளா சொல்லிக்க கூடாது. ஆளுநர் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்பவர் தான் முடிவு எடுப்பார். புரியுதுங்களா? ஏன்னா இது வரைக்கும் வந்து சிஎம் முடிஞ்சு போச்சு பதவி காலம். நாளைக்கு யார் ஆட்சி கட்டில் உட்காராங்களோ அவங்களுக்கு உண்டான பதவி பிரமாணத்தை நம்ம தமிழ்நாட்டின் ஆளுநர் தான் தேர்ந்தெடுப்பார். புரியுதுங்களா? சப்போஸ் தொங்கு சட்டசபைன்னும் போது அந்த தொங்கு சட்டசபை நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் டைம் எடுப்பாங்க. அன்றைக்கி பதவி பிரமாணம் செஞ்சிட மாட்டாங்க. எல்லாம் கேட்டீங்க பதவி பிரமாணம் அன்றைக்கி செஞ்சிட மாட்டாங்க. அவங்க ஒரு வாரம் தள்ளி போடலாம். அது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாருக்கு அதிகம் அவர் கேட்பாங்களா ஒரு நல்லா கேட்டீங்க. இப்போ வந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். சட்டசபையில் ஒரு ஆட்சி சிஎம் பதவியில் உட்காராங்கனாக்கா அதுக்கு உண்டான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஓட்டு எடுப்பாங்க. மறுபடியும் வந்து அவங்களே ஓட்டு எடுப்பாங்க, வாக்கு எடுப்பாங்க. அது நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்லுனாக்கா ஒருவேளை அந்த ஓட்டெடுப்பில் ஒருவேளை இந்த பக்கம் ஒரு 10 பேர் சாஞ்சிட்டாங்கன்னா விஜய் சிஎம் ஆகலாம். புரியுதா சொல்லுங்க. திமுக பக்கம் சாஞ்சாலும் திமுக சிஎம் ஆக முடியும். இல்லைன்னா திமுக யாரோ ஒரு மறைமுகமாக யாராவது ஒரு விஜய் பக்கம் சாஞ்சாலும் விஜய் சிஎம் ஆகிடுவார். அதுக்கு பேர் தான் சொல்லுதுன்னா தொங்கு சட்டசபை அமையும். ஏன்னா லாஸ்ட்டு முடிவுனாக்கா வாக்கெடுப்பு நடத்துவாங்க. எப்படி வாக்கெடுப்பு நடத்துவாங்கனாக்கா 2 நாள் தள்ளி போடுவாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கணும். யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் பதவி. இப்போ தாவேக்காவோட வருகையால் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு வங்கியோட பாதிப்பு இருக்கும்? ஓட்டு வங்கியில் பாதிப்பு இருக்கும். காங்கிரஸ், தேமுதிக, இந்த விசிக, நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. தாவேக்காவுக்கு வந்து பேலன்ஸ்டு அது வந்து அது அவங்க வந்து அதை அப்படியே அதை பற்றி புதுசு அதை பற்றி பேச விடலாமா. ஏன்னா அவங்களோட ஓட்டு வாங்கி நம்ம இப்போ தான் தெரிய வரோம். எலெக்ஷனு இப்போ தான் தெரிய வரோம். அது வேறு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேமுதிக அடிபடும். விடுதலை சக்திகள்லாம் அடிபடும். நாம் தமிழரும் அடிபடும். காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறது, அதில் 1% ஓட்டு கிடையாது. அதை பற்றி பேசக்கூடாது. அதனால் என்ன சொல்லலாம், இந்த முறை மீண்டும் மக்களே 2026 தேர்தலில் மற்றவங்க சொன்ன மாதிரி கருத்து கொண்டெல்லாம் சொல்லலாம். அவங்க இவ்வளோ பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. பெரும்பான்மை யாரும் வாங்க முடியாது. தொங்கு சட்டசபை அமையும். தொங்கு சட்டசபை அமையும் போது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிப்பவர் தான் சிஎம் பதவியில் உட்கார முடியும். நன்றி. நன்றி.